அதிமுகவின் முதல்கட்ட தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள நிலையில் அது ஒரு ஏமாற்று அறிக்கை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பெ. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல் காப்பியடிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை என்று அமைச்சர் கே.என். நேரு விமர்சித்துள்ளார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்தில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். நாங்கள் வந்தால் 150 நாட்களாக ஆக்குவோம் என்று அவர் சொல்லியிருப்பது என்பது தமிழக கிராமப்புற உழைப்பாளி மக்களை ஏமாற்றுகிற ஒரு வாக்குறுதி என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சட்டம் ரத்தானது முதல்ல அவருக்கு தெரியுமா தெரியாதா? புதிய சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்துதான் அவர் பேசுகிறாரா? 1000 பொல் சொல்லி ஆட்சியை பிடிக்கலாம் என்கிற ஒரு புதிய பழமொழியை நடைமுறையில் சாத்தியமாக்கி காட்டியிருப்பவர் மோடி அவர்கள். இப்போ மோடியோட எடப்பாடி சேர்ந்து வர்றதுனால இவர் எத்தனை பொய்களை சொல்லியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்கிற நோக்கத்தோடு தான் இத்தகைய வாக்குறுதிகளை எல்லாம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் கஷ்டப்பட்டு தயார் பண்ணுறோம் தேர்தல் அறிக்கை, அதை அவர் அப்படியே சொல்கிறாரு. அவர் ஆமாம் பெண்ணுன்னு ஆணுங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்லுவீங்க அவருக்கு? நீங்கள் யாரும் நம்பலைங்க அவர் தேர்தல் அறிக்கை, யாருமே நம்பலை. அது என்னங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம். அதில் அவங்களதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். சார் சொன்னதை 1000 ரூபா பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் அவர். எங்கே இருக்குது பணம் இருக்குன்னு சொன்னவர். இப்போ அவர் 2000 ரூபா கொடுக்குறாங்கிறாரு. இவருக்கு எப்போ கேட்டால் நாங்கள் திறமையாக ஆட்சி ஆளுவாங்கிறாரு. ஏற்கனவே 10 வருஷம் திறமையாக ஆண்டது தான் அப்படி இருக்குது. இவர் நாங்கள் 1000 ரூபா கொடுத்த ஒரு பாடு இப்போ 2000 ரூபாங்கிறாரு. பெண்ணுக்கு கொடுத்தா ஆணுக்கு கொடுக்குறாங்கிறாரு. இதில் ஏதாவது இருக்கா? இதில் ஒன்றும் புதுமை இல்லையா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.